குழந்தைக்குனாலே அழகுதானே, அதனால தான் நாம அவங்கள செல்லமா வளர்ப்போம். ஆனா அந்த செல்ல அளவு மீறும் போதுதான் அவங்க நம்ம தலைமையில ஏறுவாங்க. எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சது எப்படின்னா, நான் கூட சின்ன வயசுல இருந்தே என் மகன் அமிர்தாவை தலைமையில வச்சு கொண்டாடினேன். ஒருவேளை நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு அதுவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னவோ அவ வளர்ந்து பெரியவளானதும் என் தலைமையில ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டா. நம்ரதா எழுந்துரு, காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சுல, எழுந்துரு. அம்மா ப்ளீஸ் தூங்க விடு. இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவ? எந்திரி. இந்த வயசுல இவ்ளோ சோம்பேறியா இருக்க கூடாது. எந்திரி. அம்மா ப்ளீஸ் மா. உங்க அப்பா செல்லம் கொடுக்கறதுனால தான் நீ இப்படி இருக்க. அவ சின்ன பொண்ணுமா, போக போக எல்லாத்தையும் கத்துக்குவா. சரி, அவ எழுந்துட்டாளா? நான் எழுப்புனா எந்திரிப்பாளா? என் பேச்சாவ சுத்தமா கேக்குறது இல்ல. நீங்களே போய் கொஞ்சம் அவளை எழுப்புங்க. போங்க. அவளுக்கு எப்போ இஷ்டமோ அப்ப எந்திரிக்கிட்டுமே. இப்ப என்னம்மா? காலேஜுக்கு லேட் ஆகுது, போக வேணாமாங்க? வனஜா, வர வர நீ ரொம்ப கோவப்படுற தெரியுதா? நீ கோவமா இருந்தா பார்க்க நல்லாவே இல்லை, சுத்தமா நல்லா இல்லை. சரி, வெளியில உங்க தம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க போங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. ஹலோ. குட் மார்னிங் பேபி. குட் மார்னிங் பேபி. எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்ண தெரியுமா? லவ் யூடா. லவ் யூ டு. காலேஜுக்கு சீக்கிரமா வந்துரு. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஓகே. கம் ஆன் பேபி, வேக் அப் நா ப்ளீஸ். ஓகே, எழுந்துக்கிறேன். எந்திரிச்சிட்டியா? யா. எனக்கு ஒரு முத்தம் கூட. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாய். யா பாய். என்ன அண்ணன் தம்பி 2 பேரும் எந்த விஷயமா பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நமிர்தா பேர் மேல ரெஸ்டாரண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இன்னும் 2-3 நாள்ல சர்டிபிகேட் வந்துரும்னு சொல்றான். கடவுள் ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லபடியா நடக்கணும். நமிர்தா பேர்ல நம்ம ஆரம்பிச்ச எல்லா பிசினஸுமே ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு அண்ணி. இது கூட சூப்பர் சக்சஸ் ஆகும், நீங்க பாத்துட்டே இருங்களேன். ஏன் நமிர்தா தங்கம்டா. அவ பிறந்துட்ட அப்புறம் தானே நம்ம வீட்டுல எல்லா நல்ல காரியம் நடந்துச்சு. நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்தோம். உங்க பொண்ணு புராணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எப்பவுமே இப்படிதான், பொண்ணை பத்தி பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பாரு. கிச்சனுக்கு போற வழி அதுதானே? எனக்கு புரிஞ்சுது. எடுத்துக்கோங்க. ஆபீஸ்ல மீட் பண்ணலாம்ல. ஹாய் சித்தப்பா. ஹாய் மா. குட் மார்னிங் டாடி. வாடா வனஜா. என்னம்மா? இப்பெல்லாம் அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைங்க. டைவர்ஸ் கொடுத்துடலாமா? உங்க அம்மா ஃபேஸ் பார்த்து பார்த்து இத்தனை வருஷத்துல போர் அடிச்சிச்சுடா. ஆமால, நம்ம வேணா ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டட் அம்மாவை கூட்டிட்டு வரலாமா? ஓ, என்ன என்ன பத்தி இவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காளா? இல்ல அப்டேட்டட் போன் ஏதோ சொல்லிட்டு இருந்தா. நேத்து ராத்திரி பார்ட்டி என்ஜாய் பண்ணியா? சூப்பர் டாடி, செம்மையா என்ஜாய் பண்ண தெரியுமா? லேட் நைட் பார்ட்டி, காலையில லேட்டா எந்திரிக்கிறது, காலேஜ் கட் அடிக்கிறது, உங்களுக்கு நல்ல பேரை தான் வாங்கி கொடுப்பா. ஏய் வேணா 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 வேணா, நான் வெளிய ஸ்பெஷல் டிஷ் செஞ்சிருக்கேன்டா, சாப்பிட்டு பாரு. நானே ஊட்டி விடுறேன். இப்படியே ஊட்டி விட்டுட்டுருங்க. நாளைக்கு மாமியார் வீட்டுல யாரு ஊட்ட போறேன்னு நானும் பாக்குறேன். சரிம்மா. சூப்பர். யாரு செஞ்சது? பாய் மம்மி. பாய். அப்பா எல்லாரையும் நல்லபடியா பார்த்துட்டு. இங்க பாருங்க மாதவன், உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஏதாவது பாக்குறீங்களா? சின்ன பொண்ணுங்க, படிச்சுட்டு இருக்கால. கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. மாதவராவ மாப்பிள்ளை வருது, நான் சும்மாவா? இங்க நம்ம ஊர்லயே இது வரைக்கும் யாரும் பண்ணாத மாதிரி அவரோட பொண்ணு கல்யாணத்தை அவர் ஜாம் நடத்துவாரு. நான் சொல்றது சரிதானே? என் பொண்ணு கல்யாணம் எப்படி இருக்கணும்னா,
அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு அப்புறம் இந்த ஊர்ல ஒருத்தனும் அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு யோசிக்க கூட கூடாது. அப்படி இருக்கணும். அது மாதவராவோட பேச்சுனா. சொல்லு. நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட பேசுனியா? என்ன அதுக்குள்ள மேரேஜா? நம்ம ஸ்டடீஸே இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையே. எப்படியாச்சும் அவரை ஒத்துக்க வையேன். அதில்ல. ப்ளீஸ் செல்லம், ஒத்துக்க வை. ஓகே. நீ எப்பவுமே என் கண் முன்னாடியே இருக்கணும். நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன் பேபி. ஆனா உங்க அப்பாவை உன்னால ஒத்துக்க வைக்க முடியுமா? நானா என் அப்பாவுக்கு உயிர். சின்ன வயசுல இருந்து நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, உன்னை கேட்டாலும் கொடுத்துருவாரு. அதுல எனக்கு ஒரு டென்ஷனும் இல்ல, நீ டென்ஷன் ஆகாத. உங்க அப்பாவை அவ்வளவு சாதாரணமா எடுப்போம். இட்ஸ் நாட் லைக் தட். சரி, நீ ஏதாவது ஒன்று சொல்லி உங்க அப்பாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வையேன். ஓகே. என்ன மாதிரி ஒரு ஏழையெல்லாம் உங்க அப்பா மருமகனை ஏத்துப்பாரா? என் அப்பா ஒன்றும் சின்ன வயசுல இருந்தே பணக்காரன் இல்லை. ஏழைங்களோட கஷ்டம் அவருக்கு நல்லாவே புரியும். என்னவோ போ, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அவர் ஒத்துக்கலனாலும் நான் ஒத்துக்க வச்சிருவேன்ல. நிஜமாவா? ம். லவ் யூடா செல்லம். லவ் யூ டூ. டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சீக்கிரமா சொல்லு. சரி. பை. நீங்கம்மா இங்க டாடி. நீ ஏம்மா இந்த நேரத்துல இங்க எதுக்குமா வந்த? நோ இஷ்யூஸ். நான் இங்க உட்காந்துக்கிறேன். இந்த நேரத்துல இங்க வரக்கூடாதுமா. Nothing will happen டாடி. பால்கனி வரக்கூடாது எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். தூக்கம் வரல டாடி. கெட்ட கெட்ட கனவா வருது. கெட்ட கெட்ட கனவா வருதா? ம். அதிகமா யோசிச்சா தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவு வரும். உனக்கு என்னமா இருக்கு யோசிக்கிறதுக்கு? ஏதோ வேணும் உனக்கு இல்ல? அம்மா உனக்கு என்னமாச்சு? சொல்லுமா, என்ன வேணும்னு நான் செஞ்சு தரேன் உனக்கு. கேட்டா சொல்ல மாட்டிய. சரி, நீ எப்போ சொல்றியோ சொல்லு. டாடி, என்ன பார்த்த உடனே ஏன் கிளாஸை ஒளிச்சு வைக்கிறீங்க? அது கெட்ட கொடுங்க, விஷயம். நானே ஊத்தி தரேன். கொடுங்க. இதெல்லாம் தொடக்கூடாது. இதெல்லாம் இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்றேன்ல. வேண்டாம், உனக்கு தேவையில்லை. அம்மா டாடி. பார்த்தாங்கன்னா அவ்வளவா இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ம். அப்படி பண்ணாதமா செல்லம். கொடுங்க. மிஸ்டர் ஜூனியர் மாதவன், அடம் பிடிக்கிறல்ல? அம்மா வேணாம்மா, இப்பயே ஓவர் ஆயிடுச்சுமா. அவ்வளோ வேணாம். பரவாயில்ல, குடிங்க. நான் தானே கொடுக்குறேன். இட்ஸ் ஓகே. இந்தாங்க. Cheers. இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுமா. தூக்கம் வரலன்னு சொன்னல, இப்ப என்ன ஆச்சு சொல்லு. நீ சொல்லுமா, சொல்லுமா ப்ளீஸ். டாடி கிட்ட எதுக்கு இவ்வளோ தயக்கப்படுற? என்ன வேணுமோ சொல்லு. சின்னல இருந்து நான் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கல. என்ன வேணுமோ சொல்லு, என்கிட்ட என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். நீ என்னவா நீ? டாடி, பணம் இல்லாதவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணமா? பணம் என்னம்மா? கேரக்டர், கமிட்மெண்ட் இருக்கட்டும். பணம் நம்ம இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா எது இருக்கோ இல்லையோ, கேரக்டர் மாத்திரம் கடைசி வரைக்கும் இருக்கணுமா. அப்பதான் அவனுக்கு சர்வை பண்ண முடியும், மாதவ மாதிரி வர முடியும். கேரக்டர், கமிட்மெண்ட். அப்படின்னா உங்களை மாதிரியே ஒரு என்ன மாதிரி இருக்க முடியாதுமா. இல்ல, மாதவன் சிங்கிள் பீஸ்மா. இல்லன்னா அங்கே எங்கேயோ தொடங்கி கஷ்டப்பட்டு. டாடி, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. என்னாச்சு சொல்லுங்க. அது வந்து நான் காலேஜ்ல. ஏய், இந்த டைம்ல இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு நாளை சீக்கிரம் தான் பேசிட்டு இருந்தோம். அதான் நீ வந்துட்டியே.